சார் சொல்லுங்க சார் நான் வந்து அக்ரிகல்ச்சர்ல டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே ஸோ இப்போ என்னால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க முடியுமா? ஸ்டார்டிங்ல இருந்து அது கத்துக்க எவ்வளவு மந்த் ஆகும்? ஓகே நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மேம் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? எஸ் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டு 2 months ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஓகேங்க சார். இப்போ இருக்கிற காலகட்டம், அதாவது நீங்கள் எப்போ மேம் படித்து முடிச்சிங்க? 2023 பேட்ச் சார். 23, இப்போ 3 years பிஃபோர் முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ ரியாலிட்டியே யோசிச்சு பாருங்கள். நான் 95. ஓகேவா? ஸோ ஓகே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படித்தோம். 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கரியரை ஸ்டார்ட் பண்ணோம். 10th நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நீ ஒன்று பயோமேக்ஸ் குரூப் எடு, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் ஹை குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்துக்காக நம்ம வந்துட்டு அதை எடுக்க வைப்பாங்க. நம்ம அதையும் எடுப்போம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் படிக்கணும். காலேஜ் மேக்ஸிமம் எங்கே பார்ப்போம்? ஒன்று ஊருக்குள்ளே பார்ப்போம். மேக்ஸிமம் ஊருக்குள்ளே பார்ப்போம். ஊருக்குள்ளே என்ன காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அப்படின்ற ஒரு பார்த்து நம்மளோட சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா எல்லாமே தான் நம்ம காலேஜ் சேருவோம். 95% அகைன் நம்ம எதுக்கு காலேஜ் சேர்றோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது. காலேஜ் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி என்னங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு பர்சனலாக புரிய வரும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் எடுத்துகிட்டு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பையும் தாண்டி ஸ்கில்லுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஸ்கில் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்டோரிஸ் எடுக்கலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னா அவர் படிச்சிருக்காரான்னு கேட்டால் 10th ஃபெயிலுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்கில் இருக்குது. அதை வச்சு அவர் நல்லா ஒரு பெருசாக அந்த ஸ்கில்லை ஃபாலோ பண்ணி போயிட்டாப்புல. ஏஆர் ரஹ்மானுமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காரான்னு கேட்டால் கிடையாது, அவர்கிட்ட மியூசிக் ஸ்கில் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பல ஸ்கில் இருக்குது. இப்போது நான் சில பேர் நான் ஹையர் பண்ணுறேன். ஹையர் பண்ணும்போது அவங்ககிட்ட இன்டர்ன் கிட்ட நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு கரெக்டாக இமெயில் அனுப்ப தெரியுமா, உங்களுக்கு கரெக்டாக கூகுள் ஷீட்டில் ஒர்க் பண்ண தெரியுமா, கூகுள் ஷீட் மெயின்டைன் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு நான் சொல்கிற டேட்டாவை இதில் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே தான் ஸ்கில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக தான் இப்போ வந்துட்டு நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு காலகட்டமாக வந்துருச்சு. ஓகேவா? ஆல்சோ நிறைய பேர், அதாவது நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு காலேஜ் சேர்ந்துட்டாங்க. ஆனால் காலேஜ் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு நிறைய பேர் சினிமா ஃபீல்டில் போடுறாங்க. நிறைய பேர் திடீர்னு மெக்கானிக்கல்ல இருந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் சைடு போகிறாங்க. இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து கம்ப்ளீட்டாக அதில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள்னால கொஞ்சம் ஈஸியாக அது கிராப் ஆகிருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஓகேவா? கற்றுக்கலாம். ஓகேவா? அது எதுவும் தப்பு கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஃபைன்.